பச்சை மிளகாய் 2 மிளகாய், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன். இதை அரைச்சிருவோம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை. இதில் கத்திரிக்காய் 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் 1/4 ஸ்பூன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் கரம் மசால் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துப்போம். இந்த தண்ணியிலே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தேங்காயை ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அதோடைய ருசி மாறி போயிடும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.